ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி வெல்டிங் ஒர்க்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நம்ம கூடலூர் பிதிர்காடில் தாங்க. இன்றைக்கி நம்மளோட ஒர்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டோட ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 8 அடி ஹைட்டு தான் இருக்குது. அதுக்கு ஃப்ரெண்டில் நம்ம ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ட்ரஃபோர் ஷீட், கலர் ஷீட் போட்டு ரூஃபிங் பண்ண போகிறோம். அதோட தான் வீடியோ. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், டீட்டெயிலாக போட்டிருக்கேன். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதானா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஹைட்டு கம்மி. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் தான் போட்டிருக்காங்க. வீடோட டோட்டல் ஹைட்டு ஒரு 9 அடி தான் இருக்கும். நம்ம இதுக்கு ஃப்ரண்டில் ஷீட் போட்டோன்னா அதே ஸ்லோப்பில் போட்டோன்னா ஹைட் வராது. அதை விட நம்ம ஒரு 2 அடி எக்ஸ்ட்ரா ஏற்றி ஃப்ரண்டில் ஒரு 10 அடி கிடைக்கிற மாதிரி நம்ம ரூஃபிங் பண்ண போகிறோம். இதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்போலோ கம்பெனி 16 kg ஹெவி பைப் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். 3க்கு 1.5, 2க்கு 2, 1.25க்கு 1.25 3 ஐட்டம் பைப் தான் யூஸ். ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா கால் கொடுத்தா டிஸ்டர்ப் ஆகாத மாதிரி செவரோட சேர்த்த வாக்கில் ஹாஸ்பிட்டல் ஷீட்டில் காடி எடுத்து நம்ம கால் செட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது 3க்கு 1.5 பைப் தான். யுத்திரமும் பார்த்தீங்கன்னா 3க்கு 1.5, கைக்கோளும் 3க்கு 1.5 அந்த மாதிரி தான் செட்டிங் பண்ணியிருக்கோம். நம்ம நிறைய பேர் வீடு இந்த மாதிரி ஹைட்டு கம்மியாக தான் இருக்கும், அதே மாதிரி ஸ்லோப்பு கம்மியாக தான் இருக்கும். அவங்கெல்லாம் வீட்டுக்கு ஃப்ரண்டில் ரூஃபிங் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹைட்டு கம்மியாக இருக்கிறதுனால வெயில் காலத்தில் சூடாக இருக்கும், மழை காலத்தில் சவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஹைட்டு ஏற்றி பண்ணும்போது நமக்கு நல்லா பார்க்கவும் நீட்டாக இருக்கும், அதே மாதிரி வாசலும் பெருசாக ஏரியாவாக கிடைக்கும். இது பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சைடு மழை பெஞ்சாலும் அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்லேருந்து வர தண்ணிக்கு நம்ம தண்ணியை ஒரு ரெயின் கட்டர் வச்சு அதை அவுட்டரில் விட்டுருவோம். அதனால் அந்த தண்ணி உள்ளே வராது. அதே மாதிரி இந்த ஷீட்டுக்கு நம்ம கொடுக்குறோம். நம்ம யூஸ் பண்ணுற ஷீட் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆக்சி கம்பெனி தான். 3.5 ஹெவி ஷீட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். நல்ல ஒரு குவாலிட்டியான ஷீட் தான் அது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஷீட் தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம். இது பார்த்திங்கன்னா 20 அடி லென்த் இருக்குது. மேக்ஸிமம் நம்ம இதோட ஸ்லோப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 அடி ஸ்லோப் தான் வச்சுருக்கோம். ஏன்னா 20 அடி லென்த்துங்கும்போது கொஞ்சம் தண்ணி ஸ்பீடாக வந்தாலும் ஓடிடுற மாதிரி, இல்லைனா பக்கத்தில் மரம்லாம் இருக்குது. அந்த இலெல்லாம் வந்து சீக்கிரமாக டேமேஜ் ஆகும். அதனால் ஒரு 1.5 அடி ஸ்லோப் வச்சுருக்கோம். நம்ம ரூஃப் ஒர்க் பார்த்திங்கன்னா டோட்டலாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஆக்வாஸ்டாரோட 6 இன்ச்சு பாத்தி வச்சுருக்கோம். அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் ஷீட்லேயும் 6 இன்ச்சு பாத்தி நம்ம வச்சுருக்கோம். நம்ம டோட்டலாக கிளியராக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுதான் நம்மளோட உள்ள ஏரியா உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது. ஃபுல்லாக எப்படின்னா ஹாஸ்பிட்டல் ஷீட் ஃபஸ்ட் இருந்ததை விட இப்போ நம்ம 6 அடி ஹாஸ்பிட்டல் ஷீட் எக்ஸ்ட்ரா ஏற்றி அதுக்கு ஃப்ரண்டில் தண்ணி வந்தாலும் உள்ளே வராத மாதிரி பாத்தி வச்சு அதை தனியாக கட் பண்ணி விட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டல் ஷீட்டுக்கும் நம்ம போட்டிருக்க ட்ரஃபோர் ஷீட்டும் ஒரு 3 அடி தள்ளி இருக்கும். அதனால் அங்கிட்டிருந்து மழை பெஞ்சாலும் தண்ணி உள்ளே தெரிக்காத மாதிரி தான் பண்ணியிருக்கோம். நம்ம கிராஸ் கொடுத்துருக்க கைக்கோளோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 5 அடிக்கும், நம்ம ஷீட் அடிக்கிற பட்டியோட டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா 1 மீட்டருக்கும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதே மாதிரி நிறைய ஒர்க் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கேரளா ரூஃபிங், கேரளா ஷீட் ஒர்க், ஸ்டீல் ஒர்க் அந்த மாதிரி நிறையா பண்ணிகிட்ருக்கோம். நம்ம என்னோடய நம்பர் டிஸ்பிளேயில் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சுன்னா கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.